நிறைய இடங்கள் இந்த மோதல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. எப்பவுமே வந்து எலெக்ஷன் நடந்துச்சுன்னா, அப்போ வந்து அந்த அதிமுக, திமுக அந்த மோதல்லாம் வந்து நம்ம டிவிலலாம் நிறைய பார்ப்போம். அந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்போம். ஆனா இப்ப நேற்று எலெக்ஷன்ல வந்து அப்படிலாம் எதுவுமே இல்ல. எல்லா இடத்துலயும் வந்து தாவேகா வெர்சஸ் திமுக இந்த மோதல் போக்கு தான் வந்து அதிகமா தெரிஞ்சது. இப்பவே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்குதா சார் அது? நிச்சயமா. அதான் விஜய் வந்து ஆரம்பத்துல என்ன சொன்னார்னா, இந்த தேர்தல்ங்கிறது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்ப நீங்களே சொன்ன மாரி கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்றாரோன்னு நமக்கெல்லாம் தோன்றியது. ஏன்னா, நேத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி, ஒரு 75 வருட பாரம்பரியமிக்க கட்சிக்கு எப்படி ஒரு சமமான போட்டியாளரா ஆக முடியும்? அது எல்லாருக்கும் எழுந்த ஒரு கேள்விதான். ஆனா, இந்த தேர்தலில் விஜய் சொன்ன மாரியே திமுக வெர்சஸ் தாவேகாவாக மாறியதற்கு தாவேகா மட்டுமே காரணம் இல்ல. ஏன்னா, இத்தனை நாள் திமுகவுடைய சரிசமமான போட்டியாளரா இருந்த அதிமுக, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைஞ்சிருச்சு. முக்கியமா அது எடப்பாடி கைக்கு கட்சி போன பிறகு, எடப்பாடி ஒரு பாஜகவின் அடிமையாக மாறிய பிறகு, அந்த கட்சி மீது மக்கள் ஒரு பக்கம் நம்பிக்கை இழந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த கட்சியின் தொண்டர்களும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் அதிமுகவுடைய வீழ்ச்சி, இன்னொரு பக்கம் தாவேகாவினுடைய எழுச்சி. இது 2ம் சேர்ந்து தான் இந்த தேர்தல்ங்கிறது திமுக வெர்சஸ் தாவேகாவா மாறுனது. அப்புறம் நீங்க கேட்ட மாரி இந்த தேர்தல்ல அதிமுக, திமுகவுக்குள்ள சண்டை வந்ததா எந்த செய்தியும் பார்க்கவே இல்ல. ஏன்னா, தாவேகா தொண்டர்களுக்கும், திமுக தொண்டர்களுக்கும் சண்டைங்கிறது தான் செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. வேட்பாளர் சண்டை. எல்லாத்துக்கும் மேல சேகர் பாபு அவர் ஒரு அமைச்சர். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் சினேவரா அசோக்கோட தகராறு பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இவர்கள் நம்முடைய வெற்றியை பதம் பார்த்துருவாங்க, நம்ம வெற்றியை பறிச்சிடுவாங்கங்கிற பயத்தில் வந்த தகராறு தானே அதெல்லாம். இவர் நம்ம போட்டியாளரே இல்லை, இவரால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு ஒரு வேட்பாளரை ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா அவர் என்ன பண்ணாலும் இவர் கண்டுக்க மாட்டார். இவரால் நமக்கு என்னப்பா பிரச்சனைன்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ தாவேகா வேட்பாளர்களை அவங்க விழுந்து புறாண்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் நம்ம வெற்றியை பறிக்க போறாருங்கிற பயம் தானே. அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் வெளியில காட்டிக்கல. இப்போ ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், தாவேகா குறித்தோ விஜய் குறித்தோ வெளிப்படையா இது வரைக்கும் பேசவே இல்லை. என்ன காரணம், ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணாங்க. தாவேகாவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, எங்களையெல்லாம் அவரை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்திருக்கு. அந்த பயம்தான் இந்த வாக்குப்பதிவு நாளன்று பல்வேறு இடங்களில் சண்டை சச்சரவுகளா வெளிப்பட்டிருக்கு.